SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் களமிறக்கப்பட உள்ள இராணுவத்தினர். அதிரடிக்கு தயாராகும் அரசாங்கம். இலங்கைக்கு அமெரிக்கா விடுவித்துள்ள எச்சரிக்கை. ஆபத்திலுள்ள இளைஞர்கள் போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். யாழில் அடையாளம் காணப்பட்ட தொற்று நோய் விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. காசா தொடர்பில் இஸ்ரேலின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அதிகரித்து வரும் பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்கும் வகையில் இராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. அதன் முதல் கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் இராணுவத்தினர் களமிறங்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட பாரிய வன் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக செயற்பட தவறியதன் காரணமாகவே இராணுவத்தை களமிறக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் பரிச்சாத்தமாக களமிறங்கப்படும் இராணுவத்தினர் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. உலக பொருளாதாரம் அதிகரித்து வரும் போட்டித்தன்மையுடன் துணிச்சலான பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டமைப்பு மாற்றங்களை செயற்படுத்தாவிட்டால் இலங்கை பொருளாதாரம் மந்த நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க தரப்பு எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சாங்கினால் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக சபையில் இலங்கை அமெரிக்க வணிக கவுன்சிலின் 9வது ஆண்டு பொதுக்கூட்டம் பிரதம விருந்தினராக பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கட்டமைப்பு சீர்திருத்தங்களில் சந்தை பன்முகப்படுத்தல், வரி அல்லாத கடைகளை குறைத்தல், அரசுடைமைக்கு சொந்தமான நிறுவனங்களின் திறமையினை நீக்குதல் மற்றும் மனித மூலதனம் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எதிர்வரும் சதாப்தத்தில் இலங்கை போட்டியிடவும் செழிக்கவும் இந்த துறைகளில் கட்டமைப்பு மாற்றங்கள் அவசியமாக இருக்கும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை வர்த்தக சபையின் இலங்கை அமெரிக்க வணிக கவுன்சிலில் 9வது ஆண்டு கூட்டத்தொடரின் போது பிரதம விருந்தினராக பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இதுவரை குற்றச்செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் தற்போது புதிதாக குற்றச்செயல்களில் ஈடுபடும் போக்கு அதிகரித்திருப்பதாக போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளி விரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான DMS தம்பிக்க பண்டாருக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமீபத்தில் துப்பாக்கிச்சூடு மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்கள் குறித்து ஆய்வொன்று நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி மாதத்துக்கு சுமார் 40 இளைஞர்கள் புதிய குற்றங்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளதாக தம்பிக்க பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைபெறும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும்போது அது குறித்த குறிப்பிட்ட அளவில் அதிகரிப்பை காட்டுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் சூழலில் இதுபோன்ற ஒரு விடயம் நாட்டுக்கு நல்லதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 5 பேருக்கு மலேரியா தொற்று நோய் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர்களின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2 பேர் மலேரியா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆப்பிரிக்கிலிருந்து நாடு திரும்பிய இருவரிடத்திலேயே மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் எல்லைப்பட்டியைச் சேர்ந்த குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று திரும்பியுள்ளார்கள் என்றும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்து 38 வயதான ஆண் ஒருவருக்கு மலேரியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இதன்படி ஏற்கனவே வேறு பல நோய்களும் உட்படுத்த நிலையில் கடுமையான நடுக்கம் போன்ற அறிகுறியுடன் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் அவருக்கு மலேரியா தொற்றிருப்பது உறுதிப்பட்டிருப்பதும் அவர் கூறியுள்ளார். உலகச் செய்திகள். பாலஸ்தீன காசா நகரை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹமாஸை தோற்கடிக்க அல்லது கடத்த இஸ்ரேலியர்களை மீட்க முடியாது என்று அமைச்சரவை அமைச்சர்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர் இந்த முடிவு எடுத்ததாக நெதன்யாகு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 5 அம்ச திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பை நிராயுதமாக்குவது தம்மிடமுள்ள அனைத்து
பயணக்கதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் கையளிப்பது, காசாவை இராணுவமயமாக்குவது, காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது மற்றும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்தை காசாவில் நிறுவுதல் என்பன இந்த 5 அம்ச திட்டங்களில் அடங்குகின்றன. நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதி முழுவதையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கடுமையாக எச்சரித்திருந்தார். அத்தகைய நடவடிக்கையை ஆதரிக்கலாமா வேண்டாமா என்பதையும் அமைச்சர்கள் இப்போது முடிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் களமிறக்கப்பட உள்ள இராணுவத்தினர், அதிரடிக்கு தயாராகும் அரசாங்கம், இலங்கைக்கு அமெரிக்கா விடுவித்துள்ள எச்சரிக்கை, ஆபத்திலுள்ள இளைஞர்கள் போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல், யாழில் அடையாளம் காணப்பட்ட தொற்று நோய் விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை, காசா தொடர்பில் இஸ்ரேலின் அதிரடி அறிவிப்பு.